10 ரன்னில் தோக்கடிச்சிட்டாங்கடா. ஐயோ போச்சேங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தலை தோனி விளையாடுவாரும் பார்த்தா அவரும் இல்லை. இன்றைக்கி சொதப்பிட்டாங்க, நல்லா சொதப்பிட்டாங்க மாதிரி தான் இருந்துச்சு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சரி இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே பவுலிங் போட்டாங்க. சரி பவர் பிளேயில் அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார். டிராவிஸ் ஹெட் பாலுக்கு பாலு தான் விளையாண்டுட்டு இருந்தார். ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா 15 பாலில் 50 அடிச்சுட்டாரு. அதிவேக அரை சதத்தையும் பதிவு செஞ்சார். டிராவிஸ் ஹெட்டுக்கு இன்றைக்கி சுத்தமாக மாற்றணும் தான் சொல்லணும். ஆமாங்க 20 பந்து விளையாண்டு 23 ரன் தான் அடித்தார். அவரும் அவுட் ஆகிட்டார். அடுத்த பாலே நம்ம இசான் கிசான் அவுட் ஆகிட்டார். பவர் பிளேயில் 75க்கு 2 விக்கெட் அதிரடியாக அபிஷேக் சர்மா. சிவன் துபே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டார். இருந்தாலுமே சில ஓவர்லேயே அவரும் அவுட் ஆகிட்டார். 59 ரன் எடுத்தார் அபிஷேக் சர்மா. சரி அடுத்த வந்த கிளாஸன் அதிரடியாக விளையாண்டு 59 ரன் அடித்தார். வலுவான ஸ்கோரையும் ஏற்றினார். 194 ரன் அடித்தாங்க 20 ஓவர் முடிவில். அதிகபட்சமாக ஓவர் 10 3 விக்கெட்டும் கம்போஜ் 3 விக்கெட்டும் முகேஷ் சௌத்ரி 2 விக்கெட் எடுத்தாங்க. இன்னிங்ஸ் ஆட வந்த சிஎஸ்கேக்கு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டு தான் இருந்துச்சு. வழக்கம் போல சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டார். இந்த டைமும் 7 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். ருத்ராஜ் கைக்வாட் மொத்தம் ஆயுஷ் மாத்திரை செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. 51 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. என்னதான் அடித்தாலுமே ஆயுஷ் மாத்திரைக்கு கால் தசை பிடிப்புனால அவரும் அடிக்க முடியாத துடிச்சிட்டு இருந்தார். 10 பாலில் 30 ரன் அடித்து அவரும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். அடுத்தது ருத்ராஜ் கைக்வாட் வெறும் 19 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். 34 ரன்னும் சப்ராஸ் கான் 25 ரன்னும் சிவன் துபே 21 ரன் அடித்தாங்க. அதிகபட்சமாக இப்படி அடித்து என்ன பண்ணுறது. ஆனால் மேட்ச் 16 ரன் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்துச்சு. லாஸ்ட் ஓவரில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஈஸியாக அடிக்க வேண்டிய மேட்ச் இது. இருந்தாலுமே 6 ரன்கள் மட்டுமே அடித்ததுனால 10 ரன் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் வென்றுட்டாங்கன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. சரி ஆமாங்க இன்றைக்கி தலை தோனி விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் விளையாடல. இன்ஜுரி வேறு ஆயுஷ் மாத்திரைக்கு கலீல் அகமது இன்ஜுரி நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனையே இருக்குது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த போட்டியில் எப்படி விளையாட போகிறாங்கன்னு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்.